ஈவேராவின் பேச்சுகள் குழப்பத்தின் உச்சம். ஈவேரா சீமான் காட்டமான தாக்கு. ஆரம்பத்தில் சுதந்திரத்தை விடுதலையை விரும்பாதவர் ஈவேரா. விடுதலை நாள் என்று வீடுகளிலே கருப்பு கொடி ஏற்றுங்கள் என்று சொன்னார் ஈவேரா. ஈவேராவை மனித புனிதர் என்றோ தெய்வீக சக்தி படைத்தவர் என்றோ சொல்வதற்கு இல்லை. அவர் மனித புனிதர் அல்ல. அவர் ஒரு சாதாரண மனிதனை விட குறைந்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய கருத்துக்களை படிக்கிற பொழுது சீமான் சொல்வதைப் போல ஈவேராவை புனிதர் என்று சொல்லாதீர்கள், நமது வழிகாட்டி என்று சொல்லாதீர்கள். சொல்லிலே மாறுபாடு, செயலிலே மாறுபாடு, கொள்கைகளிலே குழப்பம், நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு, நாளை ஒரு பேச்சு என்று வாழ்ந்தவர் தான் ஈவேரா. இதை திமுகவினரால் மறுக்க முடியுமா? இத்தனை தூரம் நீங்கள் ஈவேராவை தூக்கி வைத்து பேசுகிறீர்களே திமுகவினரே, ஏன் நீங்க திராவிடர் கழகத்தில் பிரிச்சீங்க? சொல்லுங்க. திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திமுகவை தொடங்கிய காரணம் என்ன? ஈவேராவுடைய கருத்துக்கள் பேச்சுக்கள் பிடிக்காததுனால தானே சீமான் வீட்டிலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம், முற்றுகை எடுக்க போகிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பெரியாரிஸ்டுகள். சீமான் அவர்கள் சொன்னது போல திமுக ஈரோட்டிலே நடைபெறும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே ஈவேராவின் கொள்கைகள் முழக்கங்களை முன்னிறுத்தி வாக்கு கேட்குமா? வேற எங்கேயும் இல்லைங்க. ஈவேரா பிறந்த இடம் ஈரோடு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். அரசியல் கடன் சேனல் நேயர்களே, போற்றுவது போற்றட்டும், புலிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும். என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வது. ஈவேராவின் பேச்சுகள் குழப்பத்தின் உச்சம். ஈவேரா சீமான் காட்டமான தாக்கு. திமுகவினர் மட்டும்தான் திமுகவினர் அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் பேசிய ஈவேராவை ஏதோ மனித புனிதர் என்பது போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னிப்பாக கவனித்தோமே ஆனால் ஈவேராவின் பேச்சு பித்தலாட்டமாகவும் குழப்பத்தின் உச்சமாகவும் இருக்கிறது என்று தெள்ளத் தெளிவாக சீமான் மட்டுமல்ல, அதற்கு முன்பு துக்ளக் ஷோ மிக தெளிவாக பேசியிருக்கிறார். முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடர் கழகத்திலிருந்து ஈவேராவின் போக்கு பிடிக்காமல் பிரிந்தவர்கள் திமுகவினர். அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், கலைஞர் கருணாநிதி, பேராசிரியர் அன்பழகன், என்.வி. நடராசன், மதியழகன் போன்றோர் திராவிடர் கழகத்திலிருந்து விலகினார்கள். ஆரம்பத்தில் சுதந்திரத்தை விடுதலையை விரும்பாதவர் ஈவேரா. விடுதலை நாள் என்று வீடுகளிலே கருப்பு கொடி ஏற்றுங்கள் என்று சொன்னார் ஈவேரா. விடுதலை நாள் என்று சுதந்திர கொடி ஏற்றுங்கள் என்று சொன்னார் அறிஞர் அண்ணா. இதான் ரெண்டு பேருக்கு உள்ள மாறுபாடு, வேறுபாடு. பேரறிஞர் அண்ணா முற்போக்கு சிந்தனை உள்ளவர், ஆனால் ஈவேரா பிற்போக்கு சிந்தனையாளர். அவர் தாய்மொழியாக தமிழை கொண்டிருக்காவிட்டாலும் அவர் பேசியது எழுதியது எல்லாமே தமிழ்தான். அப்படி இருக்கும்போது தான் சார்ந்து பிழைக்கும் தமிழ்நாட்டையும் தமிழையும் அருவருக்கத்தக்க வகையிலே பேசியவர் ஈவேரா. தமிழ் காட்டுமிராண்டு மொழி, தமிழ் பிடித்தால் பிச்சை தான் எடுக்க வேண்டும். தமிழிலே உள்ள மிகச்சிறந்த காவியமான தொல்காப்பியம் உள்ளிட்ட அத்தனை நூல்களையும் மானாவரியாக வசைபாடியவர் ஈவேரா. அது மட்டுமல்ல, நாம் சகோதரர்களாக எண்ணிக்கொண்டிருக்கும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரையும் மானாவரியாக தாக்கியவர் ஈவேரா. துருக்கர்களும் கிறிஸ்தவர்களும் வெளிநாட்டுக்கு போக வேண்டும், ஏனென்றால் அவர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், வெளிநாட்டு மதத்தை பின்பற்றுகிறவர்கள் என்றெல்லாம் பேசியவர் தான் ஈவேரா. ஆனாலும் ஈவேராவின் பேச்சை பெரிதாக எண்ணாமல் திமுகவுக்கு தொடர்ந்து கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வாக்களித்து வருவது ஏற்புடையதாக தெரியவில்லை. ஈவேரா பேசியிருக்கிறார், தமிழில் உள்ள இலக்கியங்கள் எல்லாமே குப்பைகள்,
திருக்குறளை மானாவரியாக திட்டியவர் ஈவேரா. ஆனால் அதே திருக்குறளுக்கு மாண்பை சேர்த்தவர்கள் திமுக அரசு. அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், வ.உ.சி. மற்றும் பாரதியார் ஆகிய மனித புனிதர்களின் நூல்களை, எழுத்துக்களை அரசுடைமையாக்கி இருக்கிறது தமிழக அரசு. ஆனால் ஈவேராவின் கருத்துக்களை மட்டும் அரசுடைமையாக்கவில்லை. ஏனென்றால் அரசுடைமை ஆக்கப்படுமையானால் ஈவேராவுடைய அநாகரிகமான ஆபாசமான கருத்துக்களை மக்கள் படிக்க நேரிடும். ஒருமுறை ஈவேராவின் கருத்துக்களை அரசுடைமையாக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அதை எதிர்த்து வழக்கு போட்டவர் தான் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி. இதையெல்லாம் பலர் மறந்துவிட்டாலும் நாம் பத்திரிகையாளர் என்ற முறையிலே மக்கள் மன்றத்திலே இந்த விஷயங்களை, உண்மைகளை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திலே இப்போது ஆளாகி இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து துக்ளக் ஆரம்பித்த 1971ஆம் ஆண்டிலிருந்து ஈவேராவின் கருத்துக்களுக்கு எதிராகவே முழக்கமிட்டு வருபவர், எழுதி கொண்டு வருபவர் சோ. ராமசாமி அவர்கள். ஈவே ராமசாமியை பற்றி அக்குவேறு ஆணிவேராக கிழித்தெறிந்தவர் சோ. ராமசாமி. சமீபத்தில் கூட துக்ளக் ஆண்டு விழாவிலே ஆசிரியர் துக்ளக் குருமூர்த்தி பேசும் பொழுது சீமானை புகழ்ந்து பேசினார். சீமானுக்கு முன்பே ஈவேராவை தன்னுடைய துக்ளக் பத்திரிகையிலே விமர்சித்து தாக்கி எழுதியவர் சோ. ராமசாமி. அப்போதெல்லாம் அமைதியாக இருந்தவர்கள் இப்போது ஏன் குத்துது குடையுது என்று சொல்வானேன். சீமான் வீட்டிலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம், முற்றுகையெடுக்க போகிறோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பெரியாரிஸ்டுகள். சீமான் அவர்கள் சொன்னது போல திமுக ஈரோட்டிலே நடைபெறும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே ஈவேராவின் கொள்கையின் முழக்கங்களை முன்னிறுத்தி வாக்கு கேட்குமா? வேற எங்கேயும் இல்லைங்க. ஈவேரா பிறந்த இடம் ஈரோடு. அங்கிருந்து தான் அவர் அரசியல் இயக்கத்தை தொடங்கினார். காங்கிரஸில் இருந்தார், அதுக்கப்புறம் நீதி கட்சியில் இருந்தார், அதற்கப்புறம் திராவிட கழகத்துக்கு வந்தார். ஒவ்வொரு முறையும் பேரறிஞர் அண்ணாவின் கருத்துக்களுக்கு எதிராகத்தான் ஈவேரா பேசியிருக்கிறார். தமிழ் இலக்கியங்கள் என்று பேசுவார்கள் திமுக மேடையிலே, பேரறிஞர் அண்ணா உள்பட அத்தனை திமுக தளபதிகளும். ஆனால் இவர்கள் தமிழை வைத்து பேர் வாங்குகிறார்கள், தமிழை வைத்து ஓட்டை வாங்குகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த காழ்ப்புணர்ச்சியிலே தான் தமிழையும் தமிழ் இலக்கியங்களையும் வசைபாடினார் ஈவேரா. இதை யாராவது மறுக்க முடியுமா? சில நல்ல காரியங்களை செய்திருக்கலாம் பெரியார் என்கிற ஈவேரா, அதை நாம் மறுக்கவில்லை. ஏனென்றால் எல்லா மனிதனும் முழுக்க நல்ல மனிதனாக இருப்பதில்லை, சில பலவீனங்களை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். திமுகவினர் சொல்வது போல ஈவேராவை மனித புனிதர் என்றோ தெய்வீக சக்தி படைத்தவர் என்றோ சொல்வதற்கு இல்லை. அவர் மனித புனிதர் அல்ல. அவர் ஒரு சாதாரண மனிதனை விட குறைந்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய கருத்துக்களை படிக்கிற பொழுது. அந்த சமயத்தில் ஆரியர்கள் என்று பார்ப்பனைகளை வசைபாடிய ஈவேரா மூதறிஞர் ராஜாஜி வழிப்படி தானே நடந்தார். அவரும் ஒரு பார்ப்பனர் தானே. தன்னுடைய மனைவி மணியம்மையை திருமணம் செய்யும்போது கூட மூதறிஞர் ராஜாஜியிடம்தான் போய் ஆலோசனை கேட்டார். திருமணத்தை நடத்தி வைக்கும்படி, திருமணத்துக்கு சாட்சிக்கு எழுத்து போடும்படி ஈவேரா பார்ப்பனர் ராஜாஜியைத்தானே அழைத்தார்.
சொல்லிலே மாறுபாடு, செயலிலே மாறுபாடு, கொள்கைகளிலே குழப்பம், நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு, நாளை ஒரு பேச்சு என்று வாழ்ந்தவர் தான் ஈவேரா. இதை திமுகவினரால் மறுக்க முடியுமா? இத்தனை தூரம் நீங்கள் ஈவேராவை தூக்கி வைத்து பேசுகிறீர்களே திமுகவினரே, ஏன் நீங்கள் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிச்சிங்க? சொல்லுங்க. திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திமுகவை தொடங்கிய காரணம் என்ன? ஈவேராவுடைய கருத்துக்கள், பேச்சுக்கள் பிடிக்காததுனால தானே. அப்புறம் எதுக்கு இப்போ தூக்கி கொண்டாடுறீங்க தேவையில்லாமல்? அதுதான் நம்முடைய கேள்வி. அதைத்தான் நாம் தமிழன் சீமான் சொல்கிறார். ஈவேரா பிறந்த ஈரோடு தொகுதியிலே சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அதிலே திமுக ஈவேராவை முன்னிறுத்து வாக்கு கேட்குமா? இதுவரை ஏதாவது தேர்தலில் படத்தை போட்டு கொண்டார்களே தவிர, நாங்கள் ஈவேராவின் தொண்டர்கள், ஈவேரா வழிநடப்பவர்கள் என்று எங்கேயாவது திமுக தேர்தலிலே சொன்னதுண்டா? அவ்வளோ ஏங்க, பெரியாருடைய தமிழ் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவரே முதல்வர் புரட்சியாளர் எம்ஜிஆர். ஆனால் அவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் தன்னுடைய படங்களிலே காந்தி, பேரணி அண்ணா, காமராஜர் ஆகியோர் படங்களை காட்டியிருக்கிறாரே தவிர, என்றாவது எந்த படத்திலாவது புரட்சியாளர் எம்ஜிஆர் ஈவேராவை காட்டியது உண்டா என்றால் இல்லை, இல்லவே இல்லை. திமுகவினர் ஆரம்ப காலத்திலே ஈவேராவிடம் இருந்ததன் காரணமாகத்தான் அவர் தமிழில் சீர்திருத்தம் கொண்டு வந்தார். அந்த தமிழ் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது கூட ஈவேரா அல்ல. ஈவேராவிடம் பணிபுரிந்த ஒருவர் தான் தமிழில் சீர்திருத்தத்தை கொண்டார். தமிழிலே சீர்திருத்தம் நல்லது என்று நினைத்த முதல்வர் எம்ஜிஆர் தன்னுடைய ஆட்சி காலத்திலே தமிழ் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். திமுகவா கொண்டு வந்துச்சு? இல்லை. அப்புறம் என்ன? எனவே சீமான் சொல்வதைப் போல ஈவேராவை புனிதர் என்று சொல்லாதீர்கள், நமது வழிகாட்டி என்று சொல்லாதீர்கள் என்பதைத்தான் நாம் இப்போது வழிமொழிந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். நேயர்களே, இது போன்ற யதார்த்தமான அரசியல் கருத்துக்களுக்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களை அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.